إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. قال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. قال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم. அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாகி இருக்கின்ற ஜுமாவிலும் தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவிற்கு உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் பலருக்குமான அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவற்றும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையை ஆரம்பம் செய்யும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உலகில் நீதி சத்தியம் என்பது மழுங்கி அநியாயம் அசத்தியம் என்பது பெருகிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மனித சமுதாயத்தில் சில கொடுங்கோலர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் சமுதாயத்திற்கு மத்தியிலே கொடுங்கோல் ஆட்சியை செய்திருக்கிறார்கள். அவருடைய ஆட்சியையும் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அடக்குமுறைகளை அநியாயங்களை கட்டபிடித்து விட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற சில வரலாறுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்தில் இதுபோன்று ஆட்சியாளர்கள் வருகிற போது, ஆட்சி நடைபெறுகிற போது நாம் என்ன வழிமுறையை கையாள வேண்டும் என்பதற்கான பாடமாக படிப்படியாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறோம். அல் குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களானால் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதருக்கு அவர் சந்திக்கின்ற ஒவ்வொரு இன்னல்களுக்கும் இடர்களுக்கும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அதை எப்படி அணுக வேண்டும், அதற்கான முன்னுதாரணம் என்ன என்பதை பற்றி சொல்லுகிற போது பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் எடுத்து சொல்வார். இது போன்றுதான் உங்களுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர் சோதிக்கப்பட்டார். அந்த சோதனையில் அவர் வெற்றி பெற்றார். அவர் எதிர்க்கப்பட்டார். அந்த எதிர்ப்புகளை அவர் சமாளித்தார். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இப்படி என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறையும் சொல்லி காட்டுவான். இந்த வரலாறுகளை சொல்லுகிறதன் மூலமா அல்லாஹ் நம்மிடம் சொல்ல விரும்புகின்ற செய்தி என்ன என்பதை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறார். فَإِنَّ فِي قَصَصِهِمْ لَعِبْرَةً لِأُولِي الْأَبْصَارِ. நிச்சயமாக அவருடைய வரலாற்றில், முன் சென்றவருடைய வரலாற்றிலே அறிவுடையவர்களுக்கு பாடம் இருக்கிறது. வரலாற்றிலிருந்து யார் பாடங்களை பெறுகிறார்களோ, படிப்பினை பெறுகிறார்களோ அவர்கள்தான் அறிவாளிகள் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறான். அப்படி அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அதிகமாக வரலாறு சொல்லுகின்ற நபிமாரில் ஒருவர், குர்ஆனிலே அதிகமான இடங்களில் பேசப்பட்டிருக்கின்ற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். காரணம் என்ன? சவாலான காரியமாக இருந்திருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இந்த சமுதாயத்திற்கு உதாரணமாக சொன்ன செய்தி, நீங்க என்ன செய்றீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு சொல்கிறார்கள், உங்களுடைய சமுதாயம் அதை நிறைவேற்றுவதற்கு அவர்களால் முடியாது. ஏனென்றால் நான் ஒரு சமுதாயத்திடத்தில் அனுபவித்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிற கட்டளைக்கு மாறு செய்வதையே தம்முடைய அவர்களின் அறியாமை. அதனால தான் இந்த சமுதாயம் வழிகெடுவதற்கான காரணியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அடையாளப்படுத்துகிறாங்க. எப்படி சொன்னாங்க, அருவருக்கத்தக்க ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள உடுப்புதான் போகும், வேற யாரும் போக மாட்டாங்க. ஆனா பனி இஸ்ரவேலர்கள் அதற்குள்ள நுழைந்தாங்கன்னு சொன்னா
அவங்களை பின்பற்றி நீங்க என்ன செய்வீங்க, நீங்களும் அதற்குள் நுழைவீர்கள். உங்களிடத்துல அது போன்று அவர்கள் என்னெல்லாம் அனாச்சாரங்களை, என்னெல்லாம் அசிங்கங்களை, என்னெல்லாம் மாறு செய்து சிறைக்கக்கூடியது என்று அர்த்தம். உங்களுடைய தலையை முண்டனம் செய்யக்கூடிய, சிறைக்கக்கூடியது, அதான் அதுக்கு நேரடியான அர்த்தம். இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஹலிகு ராஸ், நான் தலையை சிறைப்பதை பற்றி சொல்லவில்லை, மாறாக உங்களுடைய தீனை சிறைத்து விடும். அது என்ன? ஹல் அஸ்து அல் ஹஸ்து வல் புக்லா, பொறாமையும் வெறுப்பும். இன்னைக்கு பரஸ்பரம் அதிகம் பொறாமை கொண்டவர்களாக, பரஸ்பரம் அதிகம் வெறுப்பு கொண்டவர்களா இந்த உலகத்துல நம்ம யாரை பார்க்கிறோம்? ஒரு மூமினை நேசிக்க வேண்டும், காஃபிரை வெறுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வை வெறுக்கின்றவர்களை, அல்லாஹ்வோடு பகையை பாராட்டுகின்றவர்களை வெறுக்க வேண்டும். அதிலே முதன்மையானவர்கள் யார் என்றால் யூதர்கள். ஆனால் இன்றைக்கு நிலை என்னன்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமை நேசிப்பதை விட முஸ்லிம் அல்லாதவர்களை அதிகமாக நேசிக்கிறான், அவரிடத்திலே நேசம் பாராட்டுகிறான். கொள்கை சார்ந்த சகோதரத்தை வெறுக்கிறான், அவனோடு வெறுப்பு பாராட்டுகிறான், அவனை விட்டு முகம் திருப்பிக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. அவனிடத்திலே இருக்கிற ஞாபகத்துகளை கேட்டு பொறாமைப்படுகிறான். அந்த ஞாபகத்துகள் இல்லாமலாக வேண்டும். ஹசத் என்று சொன்னாலே அந்த அதற்குரிய விளக்க வேண்டும் என்று கேட்டால், ஒருவரிடத்தில் காணப்படுகிற அருள்முறை அது அவனை விட்டு விலகிவிட வேண்டும் என்று எண்ணுவது. எனக்கும் அது போன்று கிடைக்கட்டும் என்று சொன்னால் அதற்கு அரபில் ஜிப்தா என்று சொல்வார்கள். அவனுக்கு இருக்கிற அருள்முறை எனக்கு கிடைக்கணும், அவன் செய்கிற நல்ல காரியங்கள் நானும் செய்வேன் என்று ஆசைப்பட்டால் அது அனுமதிக்கப்பட்டது. அதனால்தான் சொன்னாங்க, லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னைன், இரண்டு காரியங்களிலே தவிர வேறு ஒரு தெரிந்து செய்யக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. ஒரு காரியம் என்ன? இல்முன் நாத்தாஹுல்லாஹ், ஒரு மனிதனுக்கு எல்லாம் கல்வியை வழங்கி இருக்கிறான். அந்த கல்வியை என்ன செய்றான்? அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே அந்த கல்வியை பரப்பிக் கொண்டிருக்கிறான். கல்வியாளர்களை பார்க்கிற போது நீங்கள் பொறாமை கொள்ளலாம். கொண்டு என்ன செய்யணும்? அல்லாஹ் எனக்கு இது போன்று கல்வி இருந்தால், நானும் இந்த இமாம் அவர்களை போன்று ஓத தெரிந்தவனாக இருந்தால், நானும் இந்த அழகான முறையில் குர்ஆனை ஓதுவேனே, மக்களுக்கு தொழுவிப்பேனே, மக்களுக்கு மத்தியில மார்க்கத்தை எடுத்து சொல்லுவேனே என்கிற அடிப்படையில் அந்த கல்வியாளர்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம். இன்னொன்று, ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபயுஸல்லித்து அலா ஹரகத்திஹி, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை வாரி வழங்கி கொடுத்திருக்கிறான். அந்த மனிதன் என்ன செய்கிறான்? அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் செலவழித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அவன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அவன் கேட்டால் அவன் என்ன செய்வான்? தயங்கவே மாட்டான். என்னெல்லாம் நல்ல காரியங்கள் இருக்கிறதோ அத்தனை காரியங்களுக்கும் தன்னுடைய பொருளாதாரம் பயன்படுத்தும் என்று அதை வாரி வழங்கிக் கொண்டே இருப்பான். உலகத்திலே என்ன செய்வான்? தெருள் கொண்ட தான தர்மங்களை செய்கின்றவனாக இருப்பான். அவனை பார்க்கிற போது நாம் பொறாமை கொள்ளணும். எதற்காக? அல்லாஹ் என்னிடத்தில் இது போன்று செல்வம் இருந்தால் நானும் என்ன செய்வேன்? இவர் செய்வதை போன்று நல்ல காரியங்களுக்காக மஸ்ஜிதிற்காக கொடுப்பேன், மதரசாவுக்காக கொடுப்பேன், ஏழைகளுக்காக கொடுப்பேன், வறியவர்களுக்காக கொடுப்பேன் என்று நாம் அவரை பார்த்து என்ன செய்யணும்? எனக்கும் அந்த செல்வம் இருந்தால் கொடுத்து நான் உங்களுடைய அருளை தேடிக்கொள்வேன் என்று அந்த மனிதரை பார்த்து ஒரு பொறாமைப்படுகிறார் என்று சொன்னால் அந்த பொறாமை அனுமதிக்கப்பட்டது. அதனால்தான் இதற்கு ஷரியாவுடைய டேர்ம் இது ஹசத், பொறாமையுடைய வடிவம் சார்ந்ததாக இருந்தாலும் கூட உண்மையில் அது பொறாமை அல்ல, அதற்கு ஜிப்தா என்று பேர், பேராசை. நமக்கு அது போன்று இருக்க வேண்டும் என்கிறார் ஆர்வம், ஆவல், அது இருப்பதற்கு அனுமதி. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு என்ன காணப்படுகிறது என்று கேட்டால் இந்த பேராசை அல்ல. பேராசை இருக்கிறது, சுயநலம் கொண்ட பேராசை அது நிறைய இருக்கிறது. மாறா என்ன இருக்கிறது? பொறாமை. எதை நம்முடைய மார்க்கத்தை அழித்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, நம்முடைய தீனை நம்மிடமிருந்து அழித்து இல்லாமலாக்கிவிடும், அதை சிறைத்து விடும் என்று சொன்னார்களோ, அந்த செயல் தான் இன்றைக்கு நமக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் சகோதரர் முஸ்லிமை கண்டு பொறாமைப்படுகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெகுமதிகளை கண்டு, அறுப்படைகளை கண்டு, சிறப்புகளை கண்டு பொறாமை அடைகிறான். பொறாமைப்படுகிற காரணத்தினால் தான் நாம் என்ன செய்கிறோம்? ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்தில் குறை சொல்லுகிறோம். அது யாராக இருந்தாலும், பணிபுரிகின்ற இடமாக இருந்தாலும் சரி, வியாபார தலங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரி இன்னொரு வியாபாரி முஸ்லிமை பார்த்து என்ன சொல்லுவாரு? அவருக்கெல்லாம் சரக்கு நல்லா இருக்காதுங்க, நம்ம கிட்ட வாங்குங்க, இது ஹராம். இது போன்று வியாபாரம் செய்வது இஸ்லாமிய ஷரியாவில் ஹராமாக்கப்பட்டிருக்கிற விஷயம். பாதிக்கும் உங்களின் சிலர் சிலருடைய வியாபாரத்தை குறிப்பிட்டு வியாபாரம் செய்வதற்கு கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கின்ற ஒன்று. ஆனா நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு நீங்க இந்த கடை வீதியில பார்த்தீங்கன்னா தெரியும்,
ஹோட்டலு, அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஹோட்டல், ஹோட்டலு இன்னொரு பக்கத்துல ஹோட்டலு, ஃபேன்சி ஸ்டோர் இன்னொரு பக்கத்துல ஃபேன்சி ஸ்டோர். எல்லாம் யாரு? ஒருத்தருக்கு போட்டிக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்படியான வியாபாரங்கள் இது நமக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் ஒவ்வொருவரும் இருக்கிறாங்க சுயநலம் சார்ந்து யோசிப்பதன் மூலமாக இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற பண்புகள் என்ன, குணாதிசயங்கள் என்ன, ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும், எப்படி அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், வருமானங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும், அதற்கென்று வாழ்க்கை நமக்கு சொல்லுகின்ற நெறிமுறைகள் என்ன என்பதை பற்றி அறியாததன் காரணமாக அதை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்றும் ஆசைப்படாததன் காரணமாக இருக்கிறோம். ஒருவருக்கு ஒரு பூர்த்தியாக இருந்து கொண்டிருக்கிறோம், பொறாமையோடு நடந்து கொள்கிறோம். அதே போன்று வெறுப்பு நம்மிடத்திலே சற்றும் குறைந்தபாடு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வெறுப்பு பெருந்து கொண்டிருக்கு. ஒருவர் யாரை வெறுக்கிறார் என்று கேட்டால் தன்னுடைய சகோதரனை வெறுக்கிறார். வெறுப்பது என்பது நமக்கு ஹராம். ஒரு முஸ்லிம் தன்னுடைய முஸ்லிம் சகோதரனை 3 நாட்களுக்கு மேல் அவனை விட்டு வெறுத்து இருக்கக்கூடாது. ஹஜர், அவனை புறக்கணிக்கிறது, வெறுத்து ஒதுங்கி இருக்கிறது கூடாது. ஒருவரை சந்திக்கிற போது முகம் திருப்பிக் கொள்கிறார் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்வுடைய வெறுப்பிற்குரியவர்கள். அவங்களை யார் சிறந்தவர்கள் என்பதை சொல்லும் போது சொன்னாங்க, அல்லது எவ்விதவு சலாம், அவர்கள் யார் சலாமை கொண்டு முந்துகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பரஸ்பரம் பேசுறோம், வெறுப்பின் காரணமாக முகம் திருப்பிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை. சலாம் சொன்னால் ஒருவர் என்ன செய்ய மாட்டாங்க, 10 பேர் இருக்கிற இடத்துல சலாம் சொன்னாங்க, ஒருத்தரை மட்டும் என்ன செய்வாங்க, அவருக்கு பிடிக்காது, அவரை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். எல்லாருக்கும் கை கொடுக்கிற மாதிரி அவர் என்ன செய்வார், அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு சரி நமக்கும் கை தரத்தான் போறார் என்று காத்துக் கொண்டிருப்பார், கை நீட்டி கொண்டிருப்பார். அந்த இடத்துல வந்தவன என்ன செய்வாரு, அப்படியே கண்டு காணாமல் கடந்து செல்வார். இப்படிப்பட்ட இழிவான குணங்கள் நம்மிடத்தில் நிறைய இருந்து கொண்டது. இது அல்லாஹ் என்ன சொன்னாங்க, இதுவெல்லாம் முன் சென்ற சமுதாயம். அந்த முன் சென்ற சமுதாயம் என்று அல்லாஹ் யாரை சொன்னார்கள் என்று நான் முதலில் சொன்ன ஹதீஸ்ல சஹாபாக்கள் கேட்கிறாங்க. யார் சொல்றா? அல் யஹூத் வன் நஸாரா, யூதர்களின் நஸாராக்களையும் அல்லாஹ் அவர்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஜானுக்கு ஜான் முளத்திற்கு மூலம் நாங்கள் பின்பற்றுவோம் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? அது இந்த கூட்டத்தை குற்றி அடி சொல்லும் போது ஃபமன், வேற யாரை நான் சொல்ல போகிறேன் என்று அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இன்னைக்கு நாம் இருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான இடங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதருக்கு அந்த அவர்கள் சந்திக்கிற எல்லா சோதனைகளுக்கும் எப்படி அதிலிருந்து நம்ம மீண்டு வர வேண்டும், பாடம் பெற வேண்டும், எப்படி அதை அணுக வேண்டும் என்கிற வழிகாட்டுதலாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உதாரணம் சொல்கிறார். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். ஒன்றல்ல, பல முறை சொல்கிறார்கள். ஒரு முறை சொல்கிறார்கள், மூசாவிற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், ரஹிமல்லாஹு மூசா ஃபஊதி அக்ஸர மின்னி ஸபர, என்னை விட அதிகமாக தொல்லைக்கு ஆளானார்கள், ஆனால் அவர் பொறுமை காத்தார்கள். அப்படிப்பட்ட மூசாவுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். இன்னொரு இடங்களில் என்ன செய்றாங்க, இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் இதே செய்தி சொன்னாங்க, ரஹிமல்லாஹு மூசா, மூசாவுக்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும், அவர் பொறுமையா இருந்திருந்தாங்கன்னா. யாரு? கல்தீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த பயணத்திலே இருக்கக்கூடிய செய்திகளை, படிப்பினைகளை பற்றி சொல்கிற போது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறாங்க, அவர் கொஞ்ச நேரம் இன்னும் கூட பொறுமையா இருந்தாங்கன்னா நமக்கு நிறைய படிப்பினைகள் எடுத்திருக்கும் என்று சொன்னாங்க. வரலாறு என்பது படிப்பினைகளுக்காக வேண்டித்தான். அந்த படிப்பினை வரலாறு நமக்கு இருந்து கொண்டிருக்கின்ற படிப்பினை என்று சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயம் அடிமையாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக இருந்த ஒரு சமுதாயம், நாதியற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய சமுதாயம். ஃபிரௌன் அவர்களுக்கு எதிராக செய்த கொடுங்கோன்மை எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உலகத்தில் யாரும் அது போன்று செய்திருக்க மாட்டார்கள். எல்லாம் அவனுக்கு பின்னாடி வந்தவங்க, அப்படிதான் சொல்ல முடியும். அவன் அளவுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யாது, அது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஃபிரௌனுடைய சாயல் உள்ள நெத்தனியாஹுவா இருந்தாலும் சரி, அது போன்ற எந்த அயோக்கியர்களாக இருந்தாலும் சரி, அவருக்கு முன்னால் வாழ்ந்த ஏரியன் ஷாரோனா இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஃபிரௌன் சொன்னாங்க. என்ன ரசூலுல்லாஹ் அவர்கள் அபூ ஜஹல் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஃபிரௌன் ஹாதி உம்மத்தி, ஹாதா ஃபிரௌன் உம்மத்தி, இவன் என்னுடைய உம்மத்துடைய ஃபிரௌன். யாரு? அபூ ஜஹல். அந்த கொடுங்கோன்மை, அரக்க குணம், மக்களை பாகுபடுத்துகின்ற, மக்களை அடிமைப்படுத்துகின்ற, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு மனித சமுதாயத்தை தடுக்கின்ற அந்த மூர்க்கத்தனமான செயல்,
அபூஜஹலிடத்தில் இருந்தன. அதை சேர்ந்தான் ஃபிரௌன். இதற்கு ஃபிரௌனிசம் என்று பேர் சொல்லலாம். அப்படின்னா ஒவ்வொரு காலத்திலும் ஃபிரௌன் என்பதே ஒரு புனை பேர் தான். அந்த ஃபாரோவன் என்கிற அந்த இடத்துடைய பேர் தான் ஃபிரௌன் என்பது. அப்ப அந்த அடிப்படையில் அந்த சித்தாந்தத்தை கொண்டிருக்கிற எல்லோருமே ஃபிரௌன் தான். ஃபிரௌனுடைய சாயல் உள்ளவர்கள், ஃபிரௌனுடைய அடிச்சோடை பின்பற்றக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் உலகத்தில் எல்லா காலத்திலும் இருப்பார்கள். அப்படி இருக்கிற போது நாம் அவர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்க வேண்டும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு முன்மாதிரி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சம்பவங்களை நமக்கு எடுத்துச் சொன்ன செய்திகள், அப்படி வரலாறு நமக்கு எடுத்துச் சொன்ன அல் குர்ஆனிய வசனங்கள், இவை அனைத்து நமக்கு முன்மாதிரி. இந்த சமுதாயம் நம்முடைய கடமையை, நம்முடைய இலக்கை சரியான முறையில் திட்டமிட்டு கொள்கை பிடிப்போடு நேர்வழியில் பயணித்தவையானால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும். என்றால் அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு காலகட்டத்தில், கனவு கூட காண முடியாது என்று சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட காலத்தில் தான் அல்லாஹ் சொல்லுகிறார், இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி, பூமியில் ஃபிரௌன் என்பவன் வரம்பு மீறி நடந்தான். வஜஅல அஹ்லஹா ஷியஅன், அந்த சமுதாயத்தை அவன் நினைச்சான், பல கூறாக பிரித்தான். ஒரு சமுதாயத்தை அடிமைப்படுத்தினான், இன்னொரு சமுதாயத்தை ஆளும் வர்க்கம் தன்னுடைய இனம் என்று அவன் நினைச்சான். கிபித்தியர்கள், பனி இஸ்ரவேலர்கள் என்று நினைச்சான். பிரித்து வைத்துக் கொண்டு கிபித்தியர்களுக்கு தான் அந்த நாட்டின் உரிமை, நாங்கள் தான் ஆள பிறந்தவர்கள். அலைஸல் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இதோ இந்த நைல் நதி என்னுடைய காலுக்கு கீழ் அல்லவா ஓடுகிறது, என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் அல்லவா விசிறிந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அவன் பெருமை பேசிக் கொண்டிருந்தான். இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே யாரும் சொல்லாத ஒரு வாதத்தை அவன் வைத்தான். அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய ரப்பு என்று சொன்னான். இத்தகைய கொடுங்கோல் சொல்லை சொன்ன வேறொரு அரசனை நம்ம பார்க்க முடியாது. அதனால்தான் இந்த கொடுங்கோலர்களுக்கெல்லாம் தலைவனாக ஃபிரௌன் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய ஃபிரௌனிசம் வீழ்த்தப்பட்ட ஒரு நாள் தான் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். நாளைய தினம் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். அல்லாஹ் தஆலா இந்த வரலாற்றை சொல்லுகிற போது சொல்கிறார், யஸ்தலைஃபு தாயிஃபத மின்ஹும், அவர்கள் ஒரு கூட்டத்தாரை அவன் பலவீனப்படுத்தினான். யுதப்பி அப்னாஹும், அவருடைய ஆண் பிள்ளைகளை அவன் அறுவடை செய்தான். பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் பச்சிலம் குழந்தையாக இருக்கிறது கொண்டிருக்கக்கூடிய கொடுங்கோல் செயலை செய்தவன் ஃபிரௌன். நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கான மிகப்பெரிய பயங்கரம், தீவிரவாதத்துடைய உச்சகட்டம் என்று சொன்னால் அது ஃபிரௌனுடைய செயல். ஏனென்றால் பிறக்கின்ற ஆண் பிள்ளைகள் எல்லாம் பிறந்த போதே அந்த பச்சிலம் குழந்தை தன்னுடைய தாயிடமிருந்து பறித்து விட்டு அந்த குழந்தையை அறுத்து கொலை செய்கின்ற மிகப்பெரிய அரக்கத்தனமான செயல். அந்த செயலை அரங்கேற்றிக் கொண்டிருந்தவன் தான் ஃபிரௌன். இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு சொல்லுகிறான், நாம் என்ன செய்வோம் உங்களுக்கு, நமது அனல்லதீன ஸ்துதைஃபு, எந்த சமுதாயம் பலவீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் அருள் புரிந்தோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? எண்ணி கூட பார்க்க முடியாது. என்றால் அந்த சமுதாயத்தில் இல்ல, ஆண் பிள்ளைகளே இல்ல, தட்டி கேட்கிறதுக்கு ஒருத்த வரணும் இல்ல, அப்படி ஒரு வருவதற்கான வாய்ப்பே தடை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையில் அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த சமுதாயத்திற்கு யார் பலவீனப்படுத்தப்பட்டார்களோ, யார் அறுவடை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த சமுதாயத்திற்கு நாம் அருள்புரிய நாடினோம். வாரிசின் அவர்களை நாம் நினைத்தோம், அந்த நாட்டுக்கு வாரிசுகள் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வரலாறு நடந்தேறியது. எப்படி நடந்தேறியது? அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய திட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதோடு அந்த நிகழ்வில் நாம் பெற வேண்டிய படிப்பினை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்கிற ஒரு நபி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அவர் அனுப்பப்படுகிற போது பெற்ற தாய் இந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பச்சிலம் குழந்தையை ஒரு பேடையில் வைத்துவிட்டு, ஒரு பையில் வைத்துவிட்டு இருக்கிறாங்க, அதை ஆற்றிலே மிதக்க விடுகிறார்கள். யோசித்து பார்க்க முடியுமா? பெற்றெடுத்த தாயை இருக்கிறாங்க, அந்த குழந்தையை பத்திரப்படுத்தி இருக்கிறாங்க, தண்ணீர் அப்படியே ஆற்றுல மிதக்க விட்டு அனுப்புறாங்க. இதற்காக அல்லாஹ்வுடைய திட்டம். அல்லாஹ் அந்த தாய்க்கு என்ன செஞ்சா, வஹீயை அறிவித்திருக்கிற விஷயம், உள்ளுணர்வில் அல்லாஹ் போட்ட விஷயம் என்பதனால் அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வந்துருச்சுனா அவங்களுக்கு அந்த வஹீயை அறிவித்த போது மூசாவுடைய தாயாருக்கு நாம் வஹீயை அறிவித்தோம். இந்த
குழந்தை செய்யுங்க பல்கி அது தாபூத்தி பல்கி எம்பு அது என்ன செய்யும் ஒரு பையில ஒரு தாபூத்துல ஒரு பெட்டியில வச்சு அந்த பெட்டி என்ன செய்யும் ஆற்றில் விடு என்று நாம் அந்த தாயாருக்கு வகையளித்தோம். அந்த தாய் தான் பெற்றெடுத்த குழந்தை அது உயிரோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிற யோசனை தான் சரியான என்பதை அறிந்து கொண்டு அதே உறுதியான நம்பிக்கை கொண்டு அதை செயல்படுத்தினார்கள். செயல்படுத்திய விளைவுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்கிற ஒரு நபி இந்த உலகத்திற்கு வந்தால் அந்த நபி என்ன செஞ்சாங்க ஃபிரௌனுடைய கோட்டைக்குள்ளே வளர்ந்தார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. அவன் என்ன திட்டத்தை தீட்டினானோ அந்த திட்டத்தை முறியடிக்கின்ற மாபெரும் திட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்திக் கொண்டு ஃபிரௌனுடைய கோட்டைக்குள்ளே என்ன செஞ்சான் அவனுடைய எதிரியா இருந்து கொண்டிருக்கிற அவனை அழிப்பதற்கான காரணியா இருந்து கொண்டிருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வரச் செய்தான். அப்படி இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமா தான் அந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு வெற்றி கிடைத்தது. அதே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய சகிப்புத்தன்மை, அவர் மேற்கொண்ட அழைப்பு பணி எல்லாமே அடங்கி இருக்கிறது. என்றால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு முறை இருமுறை அல்ல பலமுறை அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்க ஒவ்வொரு முறையும் ஜான் ஏறினால் மூலம் சறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த சமுதாயம் கைபிடிச்சு ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிருந்தா 10 அடி பின்னாடி புறம்போது பின்னோக்கி செல்லக்கூடியவர்களாக அந்த சமுதாயம் இருந்தார்கள் என்பதை அந்த சமுதாயத்தின் வரலாறு நமக்கு கிடைக்கின்ற பாடம். ஆனாலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை உள்ளார்களா? கல்லா இன்னமாய் ரப்பி சயஹ்தீனி எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இதை சொன்னார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நிச்சயமா ஒருபோதும் என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டார், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று கொடுங்கோல் ஃபிரௌனுடைய படை அவரை தரத்திக் கொண்டு வருகிற போது அந்த கூட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவரை பழித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் அந்த வரலாறு நமக்கு எப்படிப்பட்ட பாடத்தை தருகிறது? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலையில் பனி இஸ்ரவேலுடைய நிலைக்கு சற்றும் முரணானதல்ல என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கின்ற ஒன்று. நம்முடைய மக்களிடத்திலே பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் காணப்பட்டிருக்கின்ற அத்தகையார்கள் அப்படி இருக்கிற சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு காப்பாற்றினான் என்பதை சொல்லுகின்ற அதை நிரூபித்து காட்டிய ஒரு நாள் தான் முஹர்ரமுடைய 10வது நாள். இந்த நாளை நாம் நினைக்கிறோம் வருடம் நமக்கு வருகிற போது நாம் நினைக்கிறோம் நமக்கு தெரிஞ்சது அந்த நாள் ஒரு உயிரோட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உயிரோட்டத்தை அடைவதுதான் இபாதத்துடைய நோக்கம். நாம் உலகத்திலே வாழுகிற போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், மனவீழ்ச்சிகளை தவிர்த்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படைகளை குர்ஆனும் சொன்னாலும் சரி, வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி, நம்முடைய கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, இவை அனைத்திலுமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன ஒரு பிரதானமான கட்டளை என்ன தெரியுமா? காலஃபுல் யஹூத், யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். அவருடைய கொள்கையை நம்ம கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வலன் தர்லா அன்கல் யஹூது வன் நஸரா ஹத்தா தத்தபி மில்லத்துஹும். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறார், நபியே உங்களுடைய தீன உங்களை அவங்க நிச்சய மாட்டாங்க, பின்பற்ற மாட்டாங்க இது வரைக்கும் நீங்க அவருடைய தீனை புரிந்து கொள்ளாத வரைக்கும். யாருடைய தீன? யூத நஸாராக்களுடைய தீனை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரைக்கும் உங்களை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் அப்படி கொள்கையில் நாம் சமரசம் செய்யக்கூடாது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோம்புடைய விஷயத்தில் இந்த ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோற்பதை யூதர்கள் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைன் பகைத்து இலா தவாலிஸ் ஸனா லா அஸுமன்ன தாஸிய, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நான் 9 நோன்பு நோற்பேன். ஏன்? யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய வழிபாடு அவருடைய வழிபாடை போன்று இருக்கக்கூடாது. ஃபஹ்ஃபுல் லிஹ்யா கஸ்ஸு ஷாரி ஃபஹ்ஃபுல் லிஹ்யா, தாடியை வளருங்கள், மீசையை கத்திரியுங்கள். இதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க காலஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படி என்ன செய்றாங்க? இப்ப நம்ம வணக்கம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், வழிபாடு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், நம்முடைய அடையாளம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொன்ன கட்டளை என்ன? யூதர்களுக்கு நாம் மாறு செய்வோம். யூதர்கள் ஒன்றை செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு மாற்றமாகத்தான் முஸ்லிம் இருக்க வேண்டும். யூதர் என்ன செய்வான்? தாடி மடிப்பதும் அல்லது தாடியை வளர விடுவது ரெண்டுமே இருக்க. மீசையும் வளர விடுவான்.
மீசையை நிச்சயவான் அடர்த்தியாக வளருவான். தாடி வைக்கிறான்னு சொன்னா அவன் மீசையும் வச்சிருவான், மீசை பெருசா வைப்பான் இல்லையா? தாடி மீசை ரெண்டுமே சேவ் பண்ணுவான், இது அவருடைய அடையாளம். அப்ப அதற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் சொன்னாங்க நீங்கள் தாடியை வளர வேண்டும் என்று சொன்னாங்க. நம்ம எத்தனை பேருக்கு தாடி வளருகிறது? தாடி வளர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, தாடி அது பாட்டு விட்டா வளர்ந்துடும். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். அப்படி என்ன செய்வோம், புரிவாதம் படிப்போம், கத்திரிக்கோளை வச்சு என்ன செய்வோம். நாம எப்போதுமே என்ன செய்யணும், 0ல நிக்கணும் அல்லது 1ல நிக்கணும், .1ல நிக்கணும் அப்படின்னு செய்வோம். அதை சிறைத்துக் கொண்டே இருப்போம். காரணம் என்ன? அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இதனுடைய தாற்பயம் என்ன என்பது நமக்கு புரியல. எதற்காக சொன்னார்கள்? இது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், நம்முடைய வணக்க வழிபாடுகளில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் சொன்னா என்பது அதை பின்பற்றுவதற்குரிய. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா அதை எள்ளி நகையாடக்கூடிய சூழ்நிலை கொண்டு அதெல்லாம் விருப்பப்பட்டா செஞ்சா போதும், சூழ்நிலை தான் செஞ்சா போதும் என்று அதை என்ன செய்யறாங்க, அதை சர்வசாதாரணமா கடந்து விட்டு செல்லக்கூடிய. அது அன்பானவர்களே, இது போன்ற நிலையிலிருந்து நாம் நினைச்சோம் நம்முடைய மன இச்சைக்கு கட்டுப்படுவதில் நாம் விடுவிட்டு படைத்த ரப்பிற்கு நாம் முழுமையாக கட்டுப்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய சுன்னாவை அது சிறிதோ பெருசோ, சிறுசா தான் செய்வேன், பெருசா தான் செய்ய மாட்டேன் அப்படின்னோ, அல்லது பெருசா தான் செய்வேன் சிறுசா தான் செய்ய மாட்டேன் என்றோ அதில் மாறுபாடு காட்டாமல் இயன்றவரை அது வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவா இருந்தால் அது மாறு செய்யக்கூடாது. தாடி என்பது வலியுறுத்தப்பட்ட சுண்ணா, கணுக்காலுக்கு மேல் ஆடை உடுத்துவது என்பது வலியுறுத்தப்பட்ட சுண்ணா. அதை குறித்த ரசூல் என்ன சொன்னாங்க, அது நரகத்திற்குரிய செயல் என்று சொன்னார்கள். ஆனா இன்னும் இன்னைக்கு என்ன செய்யணும், யூதர்களை போட்டு நசாராக்களை போட்டுதான் நம்முடைய காலாடு கீழாடு இருந்து கொண்டிருக்கிறது. காலுக்கு கீழே தான், கணுக்காலுக்கு கீழே தான் நம்முடைய ஆடை தரையில் தொங்க விட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் நினைச்சோம் அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு அவருடைய வரலாறை சொன்னதற்கான காரணம், அந்த வரலாறு நமக்கு பாடம் என்று சொன்னதற்கான செய்தி என்று சொன்னா இதெல்லாம் நாம் அவர்களை பின்பற்றக்கூடாது. நமக்கு பின்பற்றுவதற்குரியது அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆன், அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டுதலாக கொண்டிருக்கிற அஸ்-சுன்னா, சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை தலைவர்களை புரிந்து கொண்டு அதை கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நாளை தினம் ஆயிஷாவுடைய 10வது நாள், அந்த நாளில் நாம் நோன்பு நோற்பது என்பது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோற்றார்கள். நாமும் அதை நன்றி வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அல்லாஹ்வினுடைய எதிர்பார்ப்பு என்பதை புரிந்து கொண்டு அதை நிறைவு செய்யக்கூடிய வகையிலே நம்முடைய அமல்கள் அமைத்துக் கொள்ளும் நம் அனைவருக்கும் முதற்குரிய நல்ல தௌஃபீகை வழங்கட்டுமாக என்று பிரார்த்தனை நிறைவு செய்து கூறிக்கொள்கிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வஸ்தக்ஃபிருஸ் முஸ்லிம். Alhamdulillah rabbil alamin, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi. Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammad wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma salli ala sayyidina Muhammad sallallahu alaihi wasallam waj'alna minhum. Allahumma khudh min khalidina Muhammad sallallahu alaihi wasallam wa la taj'alna minhum. Ibadallah yarhamukumullah, inna Allaha yuhibbu al-ihsana wa yuhibbu al-qurba وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم الصلاة.